ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்னாங்க, வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லிக் கொண்டு உள்ளே நுழையுங்க, அவங்களோட வீட்டுக்குள்ள ஷைத்தான் நுழைய மாட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு மாற்றமா யார் ஒருவர் சலாம் சொல்லாம, ஏண்ட வீடு தானே இவருக்கு எப்பவும் சலாம் சொல்றது என்று வேலையா போச்சு. சில பேர் வைஃபுக்கு சலாம் சொல்றதுக்கு ஒரு விருப்பம் இல்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சலாம் சொல்றதுக்கு பேரண்ட்ஸுக்கு விருப்பம் இல்லை. அது யாரோ ஒரு வித்தியாசமா பார்க்கிறது. ரோட்ல போறவங்க வாரவங்களுக்கெல்லாம் வாய் திறந்து சலாம் சொல்றது, கடைக்கு வாரவங்க போறவங்க வர்ற கஸ்டமர்களோட எல்லாம் அன்பா இரக்கமா சிரிச்சு பேசுறது. ஆனா வீட்டில் உள்ள மனைவியை பார்த்து சலாம் சொல்றதுக்கு சில பேருக்கு வெட்கம் அல்லது வெறுப்பு. பிள்ளைகளுக்கு சலாம் சொல்றது ஒரு வெறுப்பு அல்லது விருப்பம் இல்லை. சலாம் என்பது ஒரு பூரணமான துஆ, அது ஒரு பூரணமான ஒரு அருமையான துஆ சலாம். சும்மா நாக்கால லேசா சொல்றது, எங்க லிப்ஸுக்கு உதட்டுக்கு படாம சொல்றவங்க அல்ல சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் அவருடைய ரஹ்மத் பரக்கத் உங்கள் மீது இறங்கட்டுமாக என்று நாம் சலாம் சொல்லிக் கொண்டு உள்ள போறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வீட்டுக்குள்ள நீங்க நுழையும் போது சலாம் சொல்லிக் கொண்டு போறதுனால ஷைத்தானுடைய தலைவன் இப்லீஸ் ஷைத்தான்களை பார்த்து சொல்லுகிறான், இந்த வீட்டுக்குள்ள இன்றைக்கு இரவைக்கு உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, நீங்க வேற எவனாச்சும் ஒருத்தன் பிஸ்மி சொல்லாம போவான், சலாம் சொல்லாம போவான், அவனோட போய் அவனோட வீட்டை தங்கி கொள்ளுங்க. இந்த வீட்டுல உங்களுக்கு நுழைய முடியாது. எந்த வீடு? வீட்டுக்குள்ள சலாம் சொல்லி கொண்டு போறாரே அந்த வீட்டுல ஷைத்தான்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது. அங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் நிறைந்து இருப்பாரு. அந்த வீடு சந்தோஷத்துக்குரிய வீடு என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போலதான் ஒருவர் சாப்பிடும் போது வலது கையினால கையை கழுவி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாம சாப்பிடுகின்ற போது ஷைத்தான் அவர்களை விட்டு விரண்டோடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுகிறார்களோ இப்லீஸ் ஷைத்தான்களை பார்த்து சொல்லுகிறான், இந்த உணவுல இன்னைக்கு உங்களுக்கு உணவு கிடையாது, இந்த உணவை விட்டு அல்லாஹ் உங்களை பார்த்து துரத்தி விட்டான். வேற யாராவது ஒருவர் பிஸ்மி சொல்லாம சாப்பிடுவான், அங்க போய் நீங்க சாப்பிட்டு கொள்ளுங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது சலாம் சொல்லாமல் பிஸ்மி சொல்லாமல் வருகிற போது, ஒருவர் சாப்பிடுகிற போது பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் சாப்பிடுகிற போது ஷைத்தான்களும் அவரோடு பங்கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னாங்க. அவங்களோட குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் என்றா அவங்களோட வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லிட்டு போங்க. உங்களோட